ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா விண்டோஸ் 12 பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே விண்டோஸ்னால் என்னென்னு தெரியும். ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் விண்டோஸ் 95 எக்ஸ்பி, விண்டோஸ் 7, 8, 8.1, 10, இப்போ 11 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அதையும் தாண்டி விண்டோஸ் 12ங்கிறது மைக்ரோசாஃப்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. விண்டோஸ் 11க்கும் விண்டோஸ் 12க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ விண்டோஸ் 11 நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அதில் கொஞ்சம் எரர் எல்லாமே வரதுனால கஸ்டமர்ஸ் எல்லாமே கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சால்வ் பண்ணி சூப்பரான ஒரு அப்டேட்டாக மைக்ரோசாஃப்ட் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் 12. இந்த விண்டோஸ் 12ஓட சைஸே பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸு 1.2 GB. அதாவது அந்த 1.2ங்கிறது அந்த விண்டோஸ் 12 குறிக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஒரு பக்ஸுமே நடக்காது. இது ஆட்டோமேட்டிக்காக அப்படி நடந்தாலும் அதே க்ரியேட் பண்ணிக்கும். இந்த நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வரப்போகுது. இதுக்கு இப்போதைக்கு பீட்டா வெர்ஷனாக மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டில் மட்டும்தான் விட்ருக்காங்க. 2024 பாதியில் இந்த விண்டோஸ் 12 வரப்போகுது. இந்த விண்டோஸ் 12 யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த சிஸ்டத்தில் வேணும் அப்படின்னா, மினிமம் 4 GB ரேம் இருக்கணும். எஸ்டி கார்டோ இல்லை ஹார்ட் டிஸ்க்கோ மினிமம் ஒரு 4 GBக்கு மேலே இருக்கணும். குறிப்பாக i5 இன்டெல் ப்ராசஸ் இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். அப்படின்னா அது ஈக்குவலாக இருக்க AMD ப்ராசஸர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் விண்டோஸ் 12 உங்களுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி தகவல் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இனிமேல் வர எல்லா அப்டேட்டுமே இந்த சேனலில் கொடுத்துட்டே இருப்பேன்.